வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம PY01 சமையல் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா வெள்ளைக்கிழங்கா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோவில் போகலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு கிழங்கா மீன் வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு வானல் வச்சுக்கலாம். வானல் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்செடுத்து வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் ரொம்ப கருகக்கூடாது. நம்ம வெங்காயம் தக்காளி ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை கூட சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பூண்டுப்பல் மட்டும் நசுக்கி போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. எனக்கு 2 நாளாக கோல்டு இருக்குது, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக கேட்காது. அதனால் ஆடியோ கிளியராக இருக்காது, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 10 கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. உப்பு போட்ட உடனே எந்த அளவுக்கு குழஞ்சி வந்துருக்குது தக்காளி. இப்போ நான் ஏற்கனவே புளி ஊற வச்சுருந்தேன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு. இப்போ அதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை கையாலே வடிகட்டிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நான் வீட்டிலே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் மிளகாத்தூள். இப்போ இது கட்டி இல்லாமல் கரைச்சி குழம்புல சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு புளி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுத்து. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச குழம்பை ஊற்றிக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம், ரொம்ப கட்டியாக இருக்குது. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். A few moments later. 10 நிமிஷம் ஆயிடுத்து. இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருக்கு குழம்பு. இந்த ஸ்டேஜில் மீன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. எப்பயுமே மீன் போட்ட உடனே கிண்டி விடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து கொண்டெல்லாம் மீன் உடச்சிக்கும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருவேன். A few moments later. அவ்வளோதாங்க, மீன் நல்லா வெந்துடுச்சு.
குழம்பு நல்லா கொதிச்செடுத்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். பாருங்கள் மீன் எப்படி வந்திருக்குன்னுட்டு. அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே இன்னொரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.